வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப காரமான ருசியான கத்திரிக்காய் வத்த குழம்பு தான். அதுக்கு கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி இதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் புளி தண்ணி விட்டு அதில் குழம்பு பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணும். தேவைக்கு புளி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கறிவேப்பிலை தாளித்து காஞ்ச மிளகா, வெந்தயத்தூள் போட்டு வதக்கிட்டு அதில் இந்த வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கி எடுக்கணும். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு போட்டு நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். தேவைக்கு உப்பும் சேர்த்துடணும். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் அதில் சேர்க்கணும். பெரிய பெரிய பீஸாக நறுக்கி எடுத்துடணும். அதுவும் சேர்த்து இப்போ திருப்பியும் உப்பு வேணா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதை நல்லா மூடி வச்சு நல்லா எண்ணெய் சுடிஞ்சு வர மாதிரி வதக்க விட்டுறணும். கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு கிளறி விட்டு திருப்பியும் மூடி வச்சிடலாம். இப்போது இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த குழம்பு தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து தேவைக்கு புளி தண்ணியும் விட்டு உப்பும் சேர்த்து இதுவும் நல்லா திளைக்க விடணும். கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நல்லா திளைக்கட்டும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பெப்பரும் ஒரு ஸ்பூன் போட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் இந்த வத்த குழம்பு பண்ணுறதுக்கு. இது சாதம், பப்படம் கட்டி தயிர் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.